ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அபிஜித் தீபிகே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர், அவரை பற்றி ஒரு முக்கியமான த்ரெட்டு, நிறையா திடுக்கிடும் ஆதாரங்கள், இவரை இயக்குவது யாரு என்ற ஒரு டீட்டெயிலான ஒரு த்ரெட்டை ட்விட்டரில் விஜய் பட்டேல் என்ற ஒரு ஃபேக்ட் செக்கர், உண்மையான ஃபேக்ட் செக்கர் போட்டிருக்காரு. அதை இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது இந்த போராட்டத்தை திசை திருப்பதற்கு கிடையாது. ஒரு டிபிக்கல் சிஐஏ டீப் ஸ்டேட் பிளே புக் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஒரே ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டு நாட்டில் எப்படி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்க என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிளைண்டா ஒரு மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு கிடையாது. எஜுகேஷன் ரிஃபார்ம் வேணுமானா வேணும், பேப்பர் லீக் நடக்கக்கூடாது. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றது எப்படி டேஞ்சரஸ் என்பதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்ச போதே இந்த த்ரெட்டை வந்து இவர் போட்டிருந்தாரு. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு திசையை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் யார் தெரியுமான்ட்டு, அவர் ஆக்சுவலி அமெரிக்காவில் தான் இருந்தார். இந்த சிஜேபியோட இன்ஸ்டா ஹேண்டில் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் அமெரிக்காவில் தான் இருக்காரு. ஒரு சில சிஐஏவோட டீகிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸை பகிர்ந்திருக்காரு விஜய் பட்டேல் அவர்கள். இதற்கெல்லாம் ஃபண்ட் பண்றது யாருன்னு கேட்டா, அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏவோட டாக்குமெண்ட்ஸ்லேயே ஃபோர்டு ஃபவுண்டேஷன் என்று அவங்க மென்ஷன் பண்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்களே பாருங்க. ஃபோர்டு ஃபவுண்டேஷன் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேருக்காக, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக, இன்னும் நிறையா இது மாதிரி அண்ட்ரஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சிஐஏவோட டீகிளாசிஃபைட் டாக்குமெண்ட். ஸோ இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அபிஜித் தீபிகே யாரு? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட வலதுகரமாக இருந்த மனிஷ் சிசோடியாவுக்கும் ரொம்ப நெருக்கமானவர். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா, உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராமேனோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. திஸ் இஸ் தி ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் யுவர் கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி. இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் மனிஷ் சிசோடியாவும் சேர்ந்து சம்பூர்ண பரிவர்த்தன் என்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாங்க 2000ஆம் ஆண்டு. இந்த அமைப்பு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பின் உதவியோட தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பரிவர்த்தன். சரி, இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பை ஃபண்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா ஃபோர்டு ஃபவுண்டேஷன். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனலுக்கு ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ணுது. இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் மனிஷ் சிசோடியா மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் இணைந்து தொடங்கிய பரிவர்த்தன் என்கிற அமைப்புக்கு ஃபண்ட் பண்றாங்க. அடுத்து 2022ஆம் ஆண்டு ஃபோர்டு ஃபவுண்டேஷன் நேரடியாக இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட பரிவர்த்தன் என்கிற அமைப்புக்கு ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்போ அவர் இனிமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா மட்டும்தான் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படியே 2004ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அசோகா ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ஒரு ஃபெல்லோஷிப் இருக்குங்க. இது வந்து லீடிங் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கான ஒரு ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம். அதோட ஒரு ஃபெல்லோ ஆகுறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். 2 வருஷம் கழிச்சு 2006ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரேமான் மேக்ஸேசி அவார்டு கொடுக்கப்படுது. இந்த அவார்டு வந்து எமர்ஜென்ட் லீடர்ஷிப் என்கிற கேட்டகரி கீழே அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுக்கப்படுதா? இந்த அவார்டை ஃபண்ட் பண்றது யாரு? அகைன் ஃபோர்டு ஃபவுண்டேஷன். இதே அவார்டை இந்தியாவோட முன்னாள் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் திரு லட்சுமி நாராயண் ராம்தாஸ் என்பவருக்கும் வழங்கப்படுது. இவர் தான் ஆம் ஆத்மி கட்சியோட இன்டர்னல் லோக்பால், அதாவது இந்த கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை, கோட் வயலேஷன் நடந்துச்சுன்னா இவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்மைரல் லட்சுமி நாராயண் தாஸ் ஆம் ஆத்மி கட்சியோட இன்டர்னல் லோக்பால் ஆகுறாரு. இன்னும் சிஐஏவோட நிறைய டீகிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல கிளியரா ஃபோர்டு ஃபவுண்டேஷனுக்கும் சிஐஏவிற்கும் இந்த ரேமான் மேக்ஸேசி அவார்டு இருக்கும் என்ன சம்பந்தம் என்பது டீகிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது. இந்த லட்சுமி நாராயண் ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவரோட மகள் கவிதா ராமதாஸ் என்பவங்க இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷனோட சீனியர் அட்வைசரா பல வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. அதோட சேர்த்து ஜார்ஜ் சாரோஸோட ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் இருக்கு, அதுலயும் இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஆம் ஆத்மி கட்சியை ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சிஐஏ ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஃபண்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ திரும்பி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வருவோம். இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பாத்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு எய்ட் இந்தியா என்ஜிஓன்னு ஒரு என்ஜிஓ இருக்கு. இந்த எய்ட் இந்தியாவோட ஒரு சாத்தினா ஹிந்தியில கம்பேனியன், ஒரு கம்பேனியன் ஆகிறார் 2006ல. இந்த எய்ட் இந்தியா என்ஜிஓவிற்கும் ஃபண்ட் பண்றது ஃபோர்டு ஃபவுண்டேஷன். இந்த எய்ட் இந்தியா என்ஜிஓவிற்கு ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்டுமே கிடையாது. ஆனாலும் ஃபோர்டு ஃபவுண்டேஷன்ல இருந்து ஃபண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வச்சிருந்த பரிவர்த்தன் அப்படிங்கிற அந்த அமைப்பிற்கு பதிலாக புதுசா கபீர் அப்படிங்கிற என்ஜிஓ தொடங்குறாரு. இந்த கபீர் என்ஜிஓவிற்கு ஆரம்ப நாள் முதலே ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆன்லைன் ரெக்கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கபீர் என்கிற என்ஜிஓ 1999 முதல் ரெஜிஸ்டர்டா இருக்கிறதா காட்டுறாங்க. அதுவும் எந்த அட்ரஸ்ல தெரியுமா? இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா
அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ இருந்த அதே பில்டிங்கோட அட்ரஸ் தான் இந்த கபீர் என்ஜிஓவும் இயங்குவதாக சொல்றாங்க. இந்த அம்னஸ்டிங்கிற என்ஜிஓ பாத்தீங்கன்னா இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு என்ஜிஓ. எதற்காகனா இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன்ல இருந்து crores and crores ஆஃப் மணி அவங்க வாங்கினதுனால இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. இப்போ இன்னும் ஒரு சில நிகழ்வுகள். அரவிந்த் கெஜ்ரிவாலோட வலதுகரமாக இருக்கக்கூடிய விஜய் நாயர் என்பவர் இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனலோட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணி இந்தியாவில் ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸ்க்கு ஆதரவா நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காரு. அதை நிறைய சமூக வலைதளங்கள்ல பதிவாகவும் நமக்கு பார்க்க முடிகிறது. இந்த அஜய் நாயர் பிளஸ் அவரோட பிரதர் ரெண்டு பேருமே மும்பையில் இருக்கக்கூடிய யூஎஸ் கான்சுலேட்டோட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, தற்போதைய யூஎஸ் கான்சுலேட் ஜெனரல் இன் மும்பை பாத்தீங்கன்னா வாஸ் இன்வால்வ் இன் த அரப் ஸ்பிரிங் மூவ்மெண்ட். அரப் ஸ்பிரிங் மூவ்மெண்ட் என்பது கடந்த தசாப்தத்துல இந்த அரபு தேசங்கள் முழுக்கவே ஆயுதம் தாங்கிய நிறைய போராட்டக்காரர்கள் ரெஜிம் சேஞ்சுக்காக நிறைய வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டு நிறைய ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன்ஸ் இந்த அரப் நேஷன்ஸ்ல நடந்தது. இதுதான் அரப் ஸ்பிரிங் மூவ்மெண்ட். ஸோ நிறைய ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த யூஎஸோட கான்சுலேட் ஜெனரலோட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட வலதுகரம், இதே வலதுகரம் என்ன தெரியுமா பண்றாரு விஜய் நாயர், உங்களுக்கு மாஸ்ல போய் ரீச் ஆகணும்னா, மக்களை பிரெயின் வாஷ் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் தேவை, சிங்கர் தேவை, மக்கள் மத்தியில் பிரசித்தி இருக்கக்கூடிய நிறைய பேர் தேவை, ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் தேவை, அவர்களெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையை தான் இந்த விஜய் நாயர் என்பவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ நம்ம இந்த அபிஜித் தீபிகையோட கனெக்ஷனுக்கு வருவோம். இந்த விஜய் நாயருக்கும் அபிஜித் தீபிகைக்கும் பல ஆண்டுகளாக க்ளோஸ் கனெக்ஷன் இருந்திருக்கு. அபிஜித் தீபிகை இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியோட சப்போர்ட்டராக இருந்திருக்காரு. அப்போ ஆம் ஆத்மியோட சப்போர்ட்டராக இருந்தபோது அபிஜித் தீபிகே ஆம் ஆத்மி கட்சியினுடைய குஜராத் கம்யூனிகேஷன் இன்சார்ஜா இருந்த விஜய் நாயரை குஜராத் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அதையெல்லாம் கண்டிச்சு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னும் நிறைய ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த இந்த விஜய் நாயருக்கு அபிஜித் தீபிகே ரொம்ப க்ளோஸ். ஸோ அமெரிக்காவில் இருந்த அபிஜித் தீபிகே போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவில் இருந்த அபிஜித் தீபிகே இப்படி ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ற நிறைய அமைப்புகளை வைத்திருந்து அரசியல் கட்சியாக மாறிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா அண்ட் விஜய் நாயர் என்ற நிறைய நபர்கள். சோ இதெல்லாம் ஒரு சிண்டிகேட். என்ன சிண்டிகேட் தெரியுமா? மக்கள் மத்தியில பாப்புலர் இருக்கக்கூடிய நிறைய காமெடியன்ஸ், சிங்கர்ஸ், ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் கூட்டி வச்சு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் துருவராத்தி, அர்பித் சர்மா இது மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக இவர்களுடைய ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷனை இங்க சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இத்தனை நாட்களாக டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்டாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்தை மக்களுடைய ஆதரவை பற்றி இவங்களால் அகற்ற முடியல. சோ தே ஆர் ரிசார்ட்டிங் டு வயலன்ஸ். வாங்க போராடுவோம். ஒரே ஒரு டூல் தேவைப்பட்டுச்சு. அந்த டூல் தான் பாஜக அரசாங்கம் ஒரு கோல்டன் பிளாட்டர்ல பேப்பர் லீக் அவங்க கொடுத்தாங்க. அதை புடிச்சுக்கிட்டாங்க. இந்தியாவில் பேப்பர் லீக்காக என்ன செய்யப்பட்டது என்று எல்லாருக்குமே தெரியும். நான் போன வீடியோல சொன்னேன், மீண்டும் சொல்றேன். பேப்பர் லீக்கு எதிராக முதல்ல சட்டம் கொண்டு வந்தது நரேந்திர மோடி. இந்தியாவிலே முதல் பிரதமர். பேப்பர் லீக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தது. நீட் பேப்பர் லீக் ஆன உடனே தர்மேந்திர பிரதான் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு. நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. சிபிஐ என்கொயரியில 13 நபர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டது. அடுத்த வருஷத்துல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு நீட் எக்ஸாம் போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நீட்ல பிரச்சனை நடந்துருச்சு. அதற்காக நாங்க நிறைய நடவடிக்கை எடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர்களுக்கு தேவை சொல்யூஷன் கிடையாது. இந்தியாவில் அண்ட்ரஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ரீசன் தேவை. அந்த ரீசன் தான் இந்த நீட் பேப்பர் லீக். அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பத்தியோ இறந்து போன 20 பேர் பத்தியோ அவங்க கவலை இல்லை. ரொம்ப 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 டேஞ்சரஸான சினிஸ்டர் பிளான் இது. இதற்கு யார் யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரிய வரும். ஜமாத்தி இஸ்லாமி பங்களாதேஷ், அவங்க இந்துக்களுக்கு எதிராக நரவேட்டை ஆடிய ஒரு கும்பல், இந்துக்களை கொன்று குவித்த கும்பல் பங்களாதேஷ்ல. இந்தியாவிற்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு. காலிஸ்தானி தீவிரவாதி குர்பத்வந்த் சிங் பன்னு, நான் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சிஜேபி ப்ரொடெஸ்ட்காக கொடுக்கிறேன். இந்தியா ஷுட் டிஸ்இன்டகிரேட்ங்கறாரு. இந்தியா பல துண்டுகளாக சிதற வேண்டும் அப்படிங்கிறாரு. சோ ஆன்டி நேஷனல்ஸ் ஆர் கிளியர்லி கெட்டிங் தி மைலேஜ். இந்த ப்ரொடெஸ்ட்ல இருந்து அவர்களுக்கு தான் ஆதாயம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அஜெண்டா ரொம்ப நாளா மக்கள் ஆதரவு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. இன்று காட்டுத்தீயாக பற்றி எரிகிறது. இவருடைய அஜெண்டாவுக்கு வீழ்ந்து விட வேண்டாம். போராடக்கூடிய மாணவர்களை அண்டர்மைன் பண்ணக்கூடிய நோக்கம் எனக்கு இல்ல. நிறைய ஜெனுவினான மாணவர்கள் எஜுகேஷன் ரிஃபார்ம்காக போராடுறாங்க. ஆனா அவர்கள் பின்னாடி இவ்வளவு ஒரு சினிஸ்டர் பிளான் இருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு என்பதை அவர்களால பார்க்க முடியவில்லை. இந்தியாவில் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் கூட நியாயமான போராட்டம் என்று உங்களுக்கு தோன்றும். ஆனா இதற்கு பின்னாடி இந்த டாட்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். அதிகமான பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அபிஜித் தீபிகே யாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியாவில் என்ன செய்ய காத்திருக்காங்க என்பதை உங்களுக்கு ஒரு அரசாங்கம் பிடிக்கவில்லை என்றால் அதை டெமோக்ராட்டிக்கா வாக்குச்சீட்டு உங்களுடைய பேலட் பாக்ஸ்ல, வாக்கு பெட்டியில் உங்களுடைய கோபத்தை காமிங்க. பொது சொத்தை சேதப்படுத்தியோ பாராளுமன்றத்தை தாக்க முற்பட்டோ ரெஜிம் சேஞ்சை அன்டெமோக்ராட்டிக்காவும் செய்ய முயற்சி செய்யாதீர்கள். இந்தியர்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.